மாவட்டத்தில் பணியாற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் 40% போனஸ் மற்றும் தீபாவளி முன்பணம் வழங்க வேண்டும் என்று கோரி இன்று அக்டோபர் 11 கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் BSNL அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜான் தலைமை வகித்தார். மாவட்ட பொருளாளர் வேலுசாமி, டாஸ்மாக் ஊழியர் சங்க செயலாளர் செந்தில் பிரபு, பொருளாளர் ராமகிருஷ்ணன், மாநில குழு உறுப்பினர் சரவணன் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடந்தது. இந்த நிகழ்வில் பேசிய ஜான், தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகத்தால் 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு நிரந்தர பணி இல்லை, வார விடுமுறையும் வழங்கப்படவில்லை. 480 நாட்கள் பணி செய்தவர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் மது பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்டி திரும்ப பெறும் திட்டத்தால் ஊழியர்கள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகின்றனர். அதிக வருவாய் ஈட்டி தரும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 20% போனஸ் மற்றும் 20% கருணை தொகை சேர்த்து மொத்தம் 40% வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் தீபாவளி பண்டிகை காலத்தை முன்னிட்டு 20,000 முன்பணம் வழங்க வேண்டும், ESI மருத்துவ திட்டம் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோஷமிட்டனர். தமிழக அரசுடைய பொதுத்துறை நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஆண்டு ஒன்றிற்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் உபரியாக லாபம் ஈட்டுகிறது. இதில் வேலை செய்யக்கூடிய 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்பொழுது அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் இல்லை, வார விடுமுறை இல்லை, சட்டப்படியான எந்த விதமான சட்ட சமூக பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் அத்துக்கூலிகளாக, கான்ட்ராக்டுகளாக, டெம்பரவரிகளாக, அவுட் சோர்சிங் என்ற முறையிலே இப்படி ஏராளமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய அந்த தொழிலாளிக்கு 40% போனஸ், அதாவது 20% போனஸ், 20% கருணை தொகையை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒன்று. அடுத்தபடியாக காலிப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்கிற முறையிலே ஊழியர்களுக்கு ஏராளமான நெருக்கடிகளை டாஸ்மாக் நிர்வாகம் கொடுத்து வருகிறது. காலிப்பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுவதோ, காலிப்பாட்டிலை திரும்ப பெறுவதோ டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தபடியாக 480 நாள் பணி முடித்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி அவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். 2 இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம்.